தம்பி தம்பி போதும் நிறுத்துப்பா. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே கை தட்டிட்டு இருப்ப? தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா பண்ணமா. யார்கிட்ட கத்துக்கிறமா? இப்போதைக்கு யார்ட்டையும் கத்துக்கல, ஆனா சின்ன வயசுல கத்துக்கிட்டேன் மேம். அப்ப நீ கண்டிப்பா டான்ஸ் விடாம தொடரணும். நீ விரும்பினா என்கிட்டயே கத்துக்கலாமே. நீ எப்ப நினைச்சாலும் நான் உனக்கு ஃபீஸ் இல்லாமலேயே சொல்லி தருவேன். என்னோட அகாடமி கதவுகள் உன்ன மாதிரி இயல்பான டான்சர்களுக்கு எப்பவும் திறந்தே இருக்கும். கீப் இட் அப். குட் லக். நான் இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர்களை அழைக்க விரும்புகிறேன். அவங்க மேடைக்கு வந்து தங்கள் கைகளால் போட்டியாளர்களுக்கு பரிசுத் தொகையை வழங்குவார்கள். மற்றும் முதலாவதாக திரு அஞ்சன் ஸ்ரீவஸ்தவா, ஏபிசி சொல்யூஷன்ஸில் இருந்து. சார் ப்ளீஸ் கம். பரிசுத் தொகையை வழங்குவதற்காக ஐசிஎஸ் பிரைவேட் லிமிடெடை சேர்ந்த திரு அனிமேஷ் தரப்தா அவர்களை அழைக்க விரும்புகிறேன். சார் ப்ளீஸ் கம். அடுத்து ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டை சேர்ந்த மிஸ்டர் அர்ஜுன் அவர்களை மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். சார் ப்ளீஸ் கம். Congratulations. Thank you so much. Actually, thank you for everything. Thanks to you. By the way, அந்த பணம் உங்க ஃபோன் நம்பர்? Don't worryங்க, நேரம் வரும்போது வாங்கிக்கிறேன், வட்டியோட சேர்த்து. எங்க போயிருந்த? நான் காலேஜ் போயிருந்தேன் பெரியம்மா. சூப்பர், எவ்வளவு ஈஸியா போய் சொல்றேடி நீ. ஆனா நீ மட்டும் இல்ல, எனக்கு என்ன புரியலனா சின்னத்தை எப்படி நம்ம கிட்ட இவ்ளோ பெரிய பொய்யா சொல்ல முடிஞ்சது? காலேஜ்ல என்ன ஏதாவது கிளாஸ் இருந்ததா உனக்கு? நான் சொல்றேன் இவ எங்க போயிருந்தான்னு. காலேஜ்ல ஆட்டம் போட்டு குடும்பமானத்தை வாங்க போயிருக்கா. காலேஜ் டான்ஸ்ல பேர் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல உனக்கு. இருந்தும் எங்க பேச்ச கேட்கல நீ. என்ன நினைச்ச? காலேஜ்ல என்ன வேணா பண்ணிட்டு வர, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னா? நீங்க வந்துட்டீங்களா அத்தை? நீங்க பரிசு ஜெயிச்சீங்க தானே? நீங்க எந்த பரிசு ஜெயிச்சீங்க? காட்டுங்க பாப்போம். வா, நான் உனக்கு பரிசு காட்டுறேன். வா இங்க இருந்து. என்னாச்சு கருணா? நீ எதுக்கு இப்படி மூஞ்சிய தொங்க போட்டுட்டு நிக்கிறமா? உன் பொண்ணு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு காலேஜ் போயிருக்காளே, அவளை திட்ட மாட்டியா? ஆமா இல்ல, நீ எதுக்கு திட்ட போற? உன்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தானே போயிருப்பா. 1000 தடவை சொல்லியிருக்கேன்ல இந்த டான்ஸ் எல்லாம் நிப்பாட்டுன்னு. ஆனா நான் ஏற்கனவே சொன்னேனேமா, இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்காக மேடமே என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணதால தான் நான். ஆமா, உங்க மேடத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்றதுக்கு நீ மட்டும்தான் கிடைச்சியாக்கும். ஏம்மா, அடுத்தவங்க வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஆனா இல்லையே, கொஞ்சமாவது வெக்கமானம் இருக்கா உனக்கு? எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள பாத்துக்கவா இல்ல உங்க தொல்லை அனுபவிக்கவா? போதும்மா, அடிக்கடி இவ பேச்சு வாங்குறத கேட்க எனக்கும் நல்லா இல்ல. நீங்க எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கீங்கன்னு நான் ஒத்துக்கிறேங்க. ஆனா நானும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சு எப்படியாவது உங்க கடனை அடைக்க முழு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் இல்லாம
வீட்டு வேலைக்கு யாரையாவது வேலைக்கு வச்சிருந்தா கூட அப்பவும் செலவாகி இருக்கும் தானே. செலவு கணக்கெல்லாம் சொல்லாத கருணா, உன் பொண்ணு அடக்கி வை. நாங்க திரும்ப திரும்ப வேணான்னு சொல்லியோம். அவ ஏன் காலேஜ் போனா? நாங்க இவளுக்கு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம். இனிமே இதெல்லாம் நிறுத்தி ஆகணும், புரிஞ்சுதா? சித்தி, இவ கல்யாண செலவு கூட நான் தான் செய்யணும்னு உங்களுக்கு புரியுதில்ல? சித்தப்பா ஏதோ பிரைவேட் கம்பெனில வேலை செஞ்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. உங்களுக்கு பென்ஷன் கின்ஷன் கூட எதுவும் இல்ல. சித்தி, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எனக்கும் 2 பொண்ணு இருக்கு. அவங்க பொறுப்பும் என் தலைமையில தான் இருக்குங்கிறத. ஒரு தனியால என்னென்ன பொறுப்புகளை தான் சுமக்கிறது. அப்புறம் இவ உங்க பொண்ணு ஊருக்கெல்லாம் ஆட்டத்தை காட்டி என்ன நிரூபிக்க பாக்குறா? என்ன இவளுக்கு ஹீரோயின் ஆகணுமா, இந்த டான்சர் கீன்சர் ஆகணுமா? எங்க வீட்டுக்குன்னு சில வரைமுறை இருக்கு. இந்த வீட்டுல இருக்கணும்னா அந்த முறைப்படிதான் இருக்கணும். அப்புறம் அப்பா, நீங்க சீக்கிரமா ஏதாவது ஒரு பையனை முடிவு பண்ணி இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ப்ளீஸ் பெரியப்பா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நானும் தினம் தினம் உன்னால ஏன்டி நான் இவ்வளவு அவமானத்தை தாங்கிக்கணும்? இவங்க திட்டுறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? ஏன் நீ செத்து தொலைய மாட்டேங்கிற? தினமும் ஆக்சிடென்ட்ல எவ்வளவு பேர் சாவுறாங்க, நீ ஏன் சாக மாட்டேங்கிற? அம்மா நான் வாய மூடு, வாய துறக்காத. யாருக்கு அப்பன் இல்லையோ, அப்பன் காசு இல்லையோ, அவளுக்கு உயிரோட இருக்கிறதுக்கு கூட உரிமை இல்ல. எத்தனை தடவை உனக்கு புரிய வைக்கிறது நாம அடுத்தவங்க வீட்டுல அவங்க தயவுல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு? இவங்க நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம் சொல்லு? நடுத்தெருவுல தான் நிப்போம். அவ்வளோதான். இனி நீ காலேஜ் போக கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் உன்னை படிக்க வச்சா படி. இல்லனா நீ படிச்ச வரைக்குமே போதும். ஒரு வார்த்தை பேசாத. இதுக்கு மேல நான் எதையும் கேட்க விரும்பல. அர்ஜுன், நல்லாரு. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு வீட்டுக்கு வர ஏன்பா இவ்வளவு லேட்டு? உன்கிட்ட கேட்காம போன் கூட பண்ண முடியல. அந்த தரகர் போட்டோ கொடுத்தார்ல, சாயங்காலம் பார்த்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தரம் பிரிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒரு பொண்ணு நிறைய படிச்சிருக்கா போல. உனக்கே தெரியும்ல, நமக்கு ரொம்ப படிச்ச மருமக தேவை இல்லைன்னு. இல்லைன்னா 2 நாள் கழிச்சு குடும்பம் நடத்துறது எப்படின்னு நமக்கே புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடுவாளுங்க. அம்மா, எனக்கு படிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்காசன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரியும். அந்த பிடிவாதத்துல நீ முதல்ல இருந்தே இருக்க. அதுக்காக தான் மத்தவங்க கூடவே அந்த பொண்ணு போட்டோவையும் வைக்க வேண்டியதா போச்சு. BA பரீட்சை எழுத போறவளா இருந்தாலும் நான் மனசுக்குள்ள முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அவ கூட நம்ம சம்பந்தம் அமைஞ்சா பரீட்சை கிரிச்சன் எதுவும் எழுத தேவையில்லை. நீங்க என்னம்மா சொல்றீங்க? இன்னும் கல்யாணமே நிச்சயமாகல, அதுக்குள்ள அவளை எக்ஸாம் எழுத வேணாம்னு சொல்லுவீங்களா? இதனால அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலனா என் பையனையா வேணான்னு சொல்லுவாங்க? ஒரு தடவை பேச்சுவார்த்தை நடக்கட்டும், பின்னாடியே சுத்துவாங்க பாரு. அத்த, நீங்க முதல்ல அர்ஜுனுக்கு போட்டோவை காட்டுங்களே. ஆமாங்க அத்தை, போட்டோவை காட்டுங்க. அவருக்கு 3 போட்டோ இருக்குல்ல. இப்போ இவரே பார்த்து சொல்லட்டும் எதை பிடிச்சிருக்குன்னு. உங்க 2 பேருக்கும் பொறுமையே கிடையாதுல்ல. உன் குழந்தனுக்கு நீயே போட்டோவை காட்டு. இருங்க இருங்க இருங்க. நீங்க எல்லாரும் என்ன கூப்பிடாமலே எல்லாத்தையும் அண்ணனுக்கு காட்டிட்டு இருக்கீங்களே, இது தப்பு தானே? இந்தா வந்துட்டா. என்ன அதிர்ஷ்டம் பாரு, என் நாத்தனாருக்கு தன்னோட ஒரே மகனுக்கு இப்படி ஒரு அறிவில்லாத மருமக கிடைச்சிருக்கா. இல்ல அத்தை, நான் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேனா,
எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நானும் பார்க்கணும்ல. சரி சரி காட்டு, அந்த போட்டோவை காட்டு. அம்மா எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க? பரவாயில்ல. இந்த 3 போட்டோவில் அந்த பொண்ணு போட்டோவும் இருக்கான்னு அன்னிக்கிட்ட கேட்கணும். பப்ளு, தரகர் கிட்ட கொஞ்சம் விசாரி. இவ போட்டோவை எடுத்துட்டு போனாரே, ஏதாவது பதில் வந்துச்சான்னு. ஒருவேளை யாருக்கும் பிடிக்கலையோ என்னமோ. இந்த மகாராணிக்கு என்ன நினைப்புன்னா, இவ தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான பொண்ணு, எந்த பையன் ஒரு தடவை பார்த்தாலும் உடனே பிடிச்சிடும்னு நினைக்கிறா. மேடம், இப்ப புரிஞ்சுதா நீ ஒண்ணும் அவ்வளோ அழகு இல்லைன்னு? நாளைக்கு தரகருக்கு இன்னொரு தடவை போன் பண்றேன். அக்கா, நாளைக்கு எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு 2வது கல்யாணமா இருந்தாலும், வயசானவனா இருந்தாலும், இல்ல கிழவனா இருந்தாலும், இந்த பொண்ணுக்கு நீங்களே பாத்துடுங்க. அக்கா, நான் உங்க கால்ல விழுறேன். எனக்கு என் பொண்ணு கல்யாண பாரம் என் தலையில இருந்து இறங்குனா போதும். நான் யார் வீட்லயாவது சமையல் வேலை செஞ்சாவது என் வயித்தை நான் கழுவிப்பேன். நிறுத்து. அருணா, இப்படி கண்டபடி பேசுறத நிறுத்து நீ. அப்புறம் நான் சொல்றத கவனமா கேளு. இன்னையில இருந்து உன் பொண்ணு வெளியே போறது கட். பப்ளு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? விசாரிச்சு பாரு. இவளுக்கு யாராவது கிடைச்சா எல்லாத்தையும் முடிச்சுடுவோம். பாருப்பா, எப்படிப்பட்ட பையனா இருந்தாலும் பரவாயில்ல, இவளுக்கு சோறு போட்டு துணி கொடுத்து பாத்துக்கிட்டாங்கன்னா அதுவே போதும். அர்ஜுன், என்ன யோசிக்கிறப்பா? போட்டோவை பார்த்து எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நாங்க எல்லாரும் 3 பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கு. இப்ப நீ பார்த்து சொல்லு, உனக்கு யார பிடிச்சிருக்குன்னு. இத பாருங்க, எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கானா? தெளிவா சொல்லுடா. அண்ணா, ஒரு போட்டோவை வச்சு நான் என்ன சொல்ல முடியும்? நல்லா இருக்கா? அப்படின்னா கொஞ்சம் நில்லுங்க. அப்படின்னா இவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அந்த போட்டோவை காட்டு. நம்ம 3 பேருக்கும் பிடிச்சிருந்ததே. சீக்கிரம் காட்டு, கண்டிப்பா பிடிக்கும். ஆமா ஆமா, அந்த 2வது போட்டோ பாருங்க. மொத போட்டோ தான் உங்களுக்கு பிடிக்கலையே. இத பாருங்க, இது எப்படி இருக்கு? இது பிடிச்சிருக்கா? 10வது பாஸ் பண்ணிருக்கா? இதுவும் அந்த பொண்ணு போட்டோ இல்ல, இன்னும் ஒரே ஒரு போட்டோ தான் பாக்கி இருக்கு. அதுவா இருக்குமான்னு பாக்குறேன். அண்ணி, அந்த BA எக்ஸாம் எழுத போறாளே, அந்த பொண்ணு போட்டோ எங்க? காட்டுறேன் கொழுந்தனாரே, காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுதான் அந்த பொண்ணு, அந்த BA பரீட்சை எழுத போறவ. பாருங்க. கொழுந்தனாருக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே. என்ன கொழுந்தனாரே, எப்படி உத்து உத்து பாக்குறாருன்னு பாருங்க. பார்வைய கொஞ்சமாவது திருப்புங்க. அம்மா, உண்மையாவே நான் உங்களுக்கு அவ்வளவு பெரிய பாரமா போயிட்டேனா? இதுக்கு என்னைய கங்கையில தள்ளி விட்டுடுங்க, எல்லா பிரச்சனையும் தீந்துடும்ல. அத்தை, எதுக்கு அழுவுறீங்க? ப்ளீஸ் அழுவாதீங்க. அத்தை, நீங்க பரிசு ஜெயிச்சீங்கல, உங்க பேக்ல பிரைஸ் இருக்கா? நான் பார்க்கவா? அப்பா, இங்க பாருங்க, அத்தை எவ்வளவு பெரிய ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்கன்னு. நீங்க எல்லாரும் ஏன் எப்பவும் அத்தையை திட்டிக்கிட்டே இருக்கீங்க? இத பாருங்க, எவ்வளவு அழகான ட்ரோஃபின்னு.
ஜாக்கிரதை. உங்க 2 பேர்ல யாராவது அத கையில எடுத்தீங்க அவ்வளவுதான். குடும்பத்தோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு? சி சுட்கி, உன் பொண்ணை எவ்வளவு கெடுக்க முடியுமோ கெடுத்துட்ட. இப்ப என் வீட்டு பொண்ணுங்களையும் கெடுக்க பாக்குறியா நீ? உன் பொண்ணை பார்த்து என் வீட்டு பொண்ணுங்களும் ஆடணும்னு நினைக்கிறியா? பெரியம்மா, நான் இன்டர் காலேஜ் டான்ஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஜெயிச்சேன். எல்லாரும் என்ன எவ்வளவு பாராட்டினாங்க தெரியுமா? ஆனா நீங்க என் பரிசை இப்படி வீசி எரிஞ்சிட்டீங்களே. அந்த ட்ரோஃபியை வச்சு நீ ஊறுகாயா போட போற? ட்ரோஃபி கிடைச்சிருக்கான், காசு கீசு கொடுத்தாங்களா இல்லையா? காசு கிடைச்சிருந்தாலும் கூட நம்ம கிட்ட சொல்லவா போறா மாமா? அஹானா, உனக்கு காசு கிடைச்சதா? ஆமா. இந்தாங்க பெரியப்பா, 25,000 ரூபாய். நீங்க என்கிட்ட கேட்கலனா கூட இந்த பணத்தை கொண்டு வந்து முதல்ல உங்ககிட்ட தான் கொடுத்திருப்பேன். உங்ககிட்ட தான் கொடுத்திருப்பேன். என்ன நினைச்சு இந்த பணத்தை கொடுத்து எங்களை விலைக்கு வாங்கிடலான்னு பாத்தியா? யாரோ 4 வார்த்தை பாராட்டி பேசிட்டாங்களாம், குதி ஆகுதிச்சுக்கிட்டு சொல்ல வந்துட்டா ஒரு சனத்துக்கு என்ன பாராட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க உனக்கு சோறு போட்டு வளர்க்க அவசியம் இல்ல, நாங்க தான் உனக்கு கொட்டி அழ வேண்டி இருக்கு. நீங்க அம்மா பொண்ணு 2 பேரும் என் பேச்ச காதை திறந்து வச்சு கேட்டுக்கோங்க. இந்த வீட்டுல இருக்கணும்னா எங்களோட வரைமுறைப்படிதான் இருந்தாகணும். இல்லனா உங்க வழிய நீங்களே பாத்துக்கோங்க. அஹானா, உன் ரோமுக்கு போ. எப்படி இருக்கு? சொல்லுடா தம்பி, பிடிச்சிருக்கா இல்லையா? உனக்கு பொண்ணை பிடிச்ச உடனே பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி மேற்கொண்டு பேசணும்னு அம்மா சொன்னாங்க. அதுக்கு தான் இங்க நிக்கிறேன். ஆமா, அது அவ BA பரீட்சை எழுத போறவ தானே. அப்ப இவளை பிடிச்சிருக்கு, இது ஓகே. அப்ப இந்த பொண்ணு தான் உனக்கு பிடிச்சிருக்கா? அது என்ன விஷயம்னாமா, இவ கொஞ்சம் படிச்சவளா தெரியறா, அதனாலதான் சொல்றேன். அதுவும் இல்லாம 3 பேர்ல எல்லார விடவும் இவ தான் பெஸ்ட். என்ன சொல்றீங்க? அப்புறம் அழகா வேற இருக்கா? அழகா. சின்னவனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? சரி பண்ணு. நான் கொழுந்தனார்கிட்ட பேசிதான் வச்சிருக்கேன். அவரும் இன்னைக்கே பேசிடுங்கன்னு சொன்னாரு. சரி, நான் பண்றேன். என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும்? அவளுக்கு என்னைய பிடிக்குமான்னு தெரியலையே. கொழுந்தனாரே, இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்றீங்க? கை கால் கழுவிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். இங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கிறதால அவங்க கிட்ட பேச முடியாதில்ல, அதனால நீங்க போய் சாப்பிடுங்களேன். போங்க. அட போங்கப்பா. ஆமா, நான் போயிட்டு தான் இருந்தேன். நல்லா போய் சொல்றீங்க, எங்கேயும் போகலையே. நான் போட்டோவா வச்சுட்டு வரேன், நீ டைனிங் டேபிள்ல சாப்பாடு வை. இவங்க திட்டுறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? ஏன் நீ செத்து தொலைய மாட்டேங்கிற? இவங்க நம்மள வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டா நடுத்தெருவுல தான் நிப்போம். ஒண்ணுமில்ல, இனி நீ காலேஜ் போக கூடாது. நாளைக்கு எப்படிப்பட்டவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு 2வது கல்யாணமா இருந்தாலும், வயசானவனா இருந்தாலும், இல்ல கிழவனா இருந்தாலும், இந்த பொண்ணுக்கு நீங்களே பாத்துடுங்க. இன்னைக்கு காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம போயிருந்தாலே, நான் வேற அவளை அடிச்சிட்டேன். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நான் எப்படி என் மனசு அமைதியா வச்சுக்க முடியும்? என் கோபத்தை காட்டுறதுக்கு அவளை விட்டா எனக்குன்னு யாரு இருக்கா? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரனா பாத்து கொடு கடவுளே. அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிற மாதிரி.
ஹலோ ஸ்பீக்கர். ஹலோ, நான் அமர்சன் பேசுறேன். உங்க வீட்ல கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஆமாங்க, சரியாதான் கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தரகர் ராகவ் தான் உங்க பொண்ணு போட்டோ எங்களுக்கு கொடுத்தாரு. அதான் எங்க அம்மா உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேச சொன்னாங்க. சரி சரி சரி. ஆமா, அந்த போட்டோ நாங்க தான் கொடுத்தோம் வரன் பாக்குறதுக்காக. உண்மையை சொல்லணும்னா இவ என் தம்பி பொண்ணு தாங்க. என் தம்பி இப்ப உயிரோட இல்ல, அதனால குடும்பத்தை அப்படியே அம்போன்னு விட முடியாது இல்லையா? அதான் எங்க கூட இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணுங்க, வீட்டு வேலையெல்லாம் தெரியும், BA பரீட்சை கூட எழுதுறா. நாங்க பொண்ணை பார்க்க விரும்புறோம். நீங்க உங்களுக்கு வசதியான நாள் நேரம் சொன்னீங்கன்னா நாங்க வந்துருவோங்க. ஆனா அவ பாக்கணுமா? எப்ப வர சொல்லட்டும்? நாளைக்கே வர சொல்லுங்க. நாளைக்கா? ஆமா ஆமா, நாளைக்கே தான். லேட் ஆக்க வேண்டிய அவசியம் இல்ல, வர சொல்லுங்க. சார், நீங்க எல்லாரும் உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லைன்னா நாளைக்கே கூட வந்துடுங்க. நான் ஒண்ணு தெரிஞ்சுக்க விரும்புறேன். அதாவது மாப்பிள்ளை என்ன பண்றாருங்க? மாப்பிள்ளை என்னோட தம்பி தான். பேரு அர்ஜுன் சென். எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை பார்க்கறான். டிகிரி முடிச்சிருக்கான். எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை பார்க்கறாரு. நாங்க எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னாதான் இருக்கோம். கூட்டு குடும்பம் எங்களுது. உங்க பொண்ணுக்கு கூட்டு குடும்பத்துல இருக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? இல்ல சார், எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு பிரச்சனையும் இருக்காது. நாங்களே கூட்டு குடும்பமா தான் இருக்கோம். அவ கண்டிப்பா இருப்பா சார். சரி, நான் அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். அவங்க எங்க தான் இருக்காங்க. அவங்க நாளைக்கு ஃப்ரீயா தான் இருக்காங்களா? நாளைக்கு நாம போகலாமா? தாராளமா போகலாம். நாம வர்றோம்னு சொல்லிடு. அர்ஜுனுக்கு நேரம் இருந்தா அவனையும் கூட்டிட்டு போலாம். சரிங்க, நீங்க வாங்க வாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. எத்தனை பேர் வருவீங்கன்னு மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உபச்சாரத்துல எந்த குறையும் இருக்க கூடாதுல்ல? அம்மா, இங்க இருந்து எத்தனை பேர் போறோம்? அப்ப நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம். அம்மா என்னையும் கூட்டிட்டு போக போறாங்க. சூப்பரு. எப்படியும் நான் போவேன். அவளை மீட் பண்ணி என் ஃபோன் நம்பரையும் கொடுத்துருவேன். வாக்கு கொடுத்துருக்கேன்ல. சொல்லிடு, கொஞ்சம் நிறைய பேர் வருவோம்னு. அம்மா, இருந்தாலும் தோராயமா எத்தனை பேரு? 15-20 பேராவது போவோம். 15-20 பேரா? நான் சொல்றதை மட்டும் சொல்லி. ஹலோ, கேக்குதுங்களா? எங்க சைடுல இருந்து கொஞ்சம் நிறைய பேர் வருவாங்க. அட பரவாயில்லைங்க, நீங்க தயங்காம சொல்லுங்க ப்ளீஸ். அது வந்து ஒரு 15-20 பேரு. 20 பேராம்? 20? இவங்க என்ன ராவணன் பரம்பரையா? என்ன சொல்றதுன்னு சொல்லு. சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஓகே சொல்லிடுங்க, நம்ம பாரமாவது குறையும். வேற என்னதான் பண்றது? சரிங்க சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீங்க வாங்க. நான் என்ன சொல்றேன்னா 20 பேர் வாங்க, ஏன் 21 பேரா கூட வாங்க. உங்களை எத்தனை மணிக்கு எதிர்பார்க்கலாம்? நாங்க நாளைக்கு சாயங்காலம் கிட்டத்தட்ட 4 மணி வாக்குல வந்துடுவோம். சரிங்க சரிங்க. பொண்ணு பாக்குறதுக்கு அந்த நேரம் தான் எங்க வீட்டுல நல்லதுன்னு நினைப்போம். சரிங்க, நீங்க வாங்க, நாங்க காத்துட்டு இருப்போம்.